ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றும் நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு. சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் கனடியர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பயண எச்சரிக்கை. செய்திகள் தொடர்கின்றன. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை மின்சார சபை தனது மின்சார கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் அளித்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கம்பஹா எந்திரமுள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் கணவர் உயிரிழந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் மனைவியும் உயிரிழந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் லியனகே கலும் துஷார சில்வா என்பவர் விபத்துக்குள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து கணவரின் இறப்பு செய்தியை கேட்ட அவரது மனைவி ரஷோமா ஹசன் திடீர் மாரடைப்பு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கணவரின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த மனைவி தானும் உங்களுடன் வந்து விடுவேன் என கதறியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கணவரின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் மனைவிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான குழு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட குழுவினருடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று காலை இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரதானமாக ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலைமைகள் என பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா, துணைத் தலைவர் CVK சிவஞானம், நிர்வாக செயலாளர் குலநாயகம், ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதன் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க மற்றும் அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் ரத்நாயக்க, ராமலிங்கம், சந்திரசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியினரும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் தான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இம்முறை மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகின்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவார். அதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வில் சிவில் சமூகத்திற்கு மக்கள் ஆணையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அது தவறானது எனவும் மக்கள் தங்கள் பிரதிநிதியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் தமக்கானதை தாமே தெரிவு செய்வார்கள் எனவும் அறிவித்துள்ளார். அவ்வாறு மக்களால் உருவானதே சிவில் சமூகம், அவர்களும் தமக்கு என்ன தேவை என்பதனை தீர்மானித்து சொல்ல முடியும் என MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
2005ஆம் ஆண்டு தேர்தலை நாம் புறக்கணித்த போது எங்களுக்கு பக்கபலமாக தமிழீழ விடுதலை புலிகள் என்ற சக்தி இருந்தது. ஆனால் இன்று எங்களிடம் ஒரு சரியான பக்கபலம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரான்சில் தமிழர் வர்த்தக சங்கத்தினர் நடத்திய நிகழ்வு ஒன்றில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் தமிழ் மக்களுக்காக சமஷ்டி தீர்வை பெற்றுத் தருவதற்கு ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை செய்ய தயார் என்றால் அவருக்கு நாம் பகிரங்கமாக ஆதரவளிக்க தயார். இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எங்களிடம் இறங்கி வருவார்கள். ஆகவே இதனை நாம் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிபில மகியங்கன பிரதான வீதியில் வேகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 9 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தானது இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வேன் ஒன்று தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர் என தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முறையில் முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் கடமையாற்றும் பிரேம்குமார் கிருஷாந்த் என்ற 30 வயது உடையவரை உயிரை மாய்த்துள்ளார். கொழும்பைச் சேர்ந்த மருத்துவர் காதல் விவகாரத்தினால் உயிரை மாய்த்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. அதேவேளை அவரது காதல் என கருதப்படும் யுவதி ஒருவர் தொலைபேசியில் வழங்கிய தகவலை வைத்தியசாலை நிர்வாகத்தினர் வைத்தியரின் விடுதி கதவை உடைத்து சென்று பார்த்தபோது வைத்தியர் சடலமாக காணப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அவரது மூக்கிற்குள் பஞ்சுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ஏதோ ஒரு வகை மருந்தை செலுத்தி உயிரை மாய்த்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. தற்போதைய கோடை காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் கனடியர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில ஐரோப்பிய நாடுகளில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் காணப்படுவதனால் மிகவும் விழிப்பாக இருக்குமாறு கனடிய மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஐரோப்பாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளதாகவும் பல ஐரோப்பிய நகரங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரான்சில் கடந்த சில ஆண்டுகளாக பல சந்தர்ப்பவாத மற்றும் திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன. இவற்றினால் பல மரணங்கள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தொடர்ந்தும் இத்தாக்குதல்கள் சாத்தியமாகும். இதன்படி பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறித்த பயண எச்சரிக்கைகள் கொண்ட பிரபலமான இடங்களாக பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம், டென்மார்க், ஜெர்மன், ஸ்பெயின், ஸ்வீடன், பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அத்துடன் இக்கோடை காலத்தில் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. எனவே குறித்த பகுதியில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிகளவில் காணப்படுவதாகவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் இருக்கும் போது உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றிய விழிப்புணர்வுடன் செயற்படுங்கள் எனவும் கனடிய பயண ஆலோசனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கிரீஸ் நாட்டின் தீவுகளுக்கு அருகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கம் நேற்று உள்ளூர் நேரப்படி 9 மணிக்கு ஏற்பட்டதாகவும் 4.2 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டின் தெசலி, மக்னீசியா, வோலோஸ் ஆகிய தீவுகளுக்கு அருகே கடல் மட்டத்தில் இருந்து 11 கிலோமீட்டருக்கு குறைந்த ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. கிரீஸ் நாட்டில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அஜியா அண்ணா, 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்டியாயா மற்றும் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்கியாதோஸ் ஆகிய இடங்களில் குறைந்த அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.